இந்த வருஷம் விவசாயம் ரொம்ப நஷ்டமாக போச்சே. கடன் வேலை வாங்கியாச்சு, எப்படி அடைக்கப்புறமா தெரியலையே. விவசாயி அவர் மனைவியும் மகனோடையும் வீட்டிலேருந்து கவலைப்பட்டுட்டு இருந்தார். அந்த பிள்ளை பாவம் மலங்க மலங்க முழிச்சிட்டு இருந்தது. மனைவி ஆறுதல் சொன்னான், கவலைப்படாதீங்க, விவசாயம் நம்மளை கை கொடுக்கும் அப்படின்னாங்க. மறுநாள் வயலுக்கு போனாங்க. அந்த பையன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பா சொன்னார், கவலைப்படாத ராஜா, நம்ம மறுபடியும் முன்னேறிடலாம். அப்பா, நம்ம நெல் பயிரிடலாமாப்பா, அது நல்ல நம்மளுக்கு சாப்பாடு போடுற இப்போ தானியம் அப்படின்னா. யோசிப்போம் ராஜா அப்படின்னா. அதுக்கு பிறகு, அப்பா நம்ம இந்த தடவை காய்கறி போடலாம்ப்பா, அதுக்கு தான் நல்ல மவுசு அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா யோசித்தார். நல்ல மிளகாய் செடி ஒன்று நட்டு வச்சாங்க. அப்புறம் நிறைய மிளகாய் செடிகளை இந்த தோட்டத்தில் நட்டு வச்சாங்க. நல்லா வளர்ந்துச்சு. அப்புறம் கேரட்டு அந்த மாதிரி பயிர்கள்லாம் அவங்க அம்மா தண்ணி ஊற்றுனாங்க, அப்பா தண்ணி ஊற்றுனாரு. இவனு சேர்ந்து கவனிச்சான் விவசாயம் இப்படி அற்புதமான தொழில் அப்படின்ட்டு. அதை நம்ம நல்ல சிரத்தையாக கவனிச்சா நல்ல லாபம் பெறலாம் அப்படின்ட்டு. அம்மா அப்பா இவன் 3 பேரும் சேர்ந்து நல்லா வேலை செஞ்சாங்க. அப்பா எவ்வளோ பெரிய கரெக்டு, இது நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நம்ம நல்லா விற்று நம்ம வாங்கின கடனை அடைச்சிடலாம்ப்பா அப்படின்னா. மற்ற காய்கறிகளையும் கொண்டு போனாங்க. அப்படின்ட்டு கடனை கொண்டு அவன் வாங்கின கடன்காரங்கிட்ட கடனை கொண்டு கொடுத்தாங்க. கடன்காரன் வாங்கிட்டு, ரொம்ப நன்றியா, நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட அப்படின்ட்டு போனார். மறுநாள் வயலுக்கு போனாங்க. அப்போ அந்த தடவை வயலில் என்ன போடலாம், நல்ல பூசணிக்காய் நல்லா போடலாம்ப்பா, கடைகளுக்கெல்லாம் நல்லா போகும் அப்படின்னா. பூசணி பயிரிட்டாங்க. நல்லா பூசணிக்காய் விளைஞ்சிச்சு. நிறைய பூசணிக்காய் விளைஞ்சிது. கடையில் கொண்டு போய் போட்டாங்க. பணத்தெல்லாம் கடன்லாம் அடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க எல்லோரும். அவன் சொன்னான், விவசாயத்தை மக்களே, நீங்கள் விவசாயத்தை பாருங்கள், நீங்கள் விவசாயத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களை யாராலையும் அடிச்சுக்கிற முடியாது. விவசாயம் தான் ஒரு மனுஷனை கை கொடுத்து தூக்கி நிறுத்தணும்னா.